பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மீனா போயிட்டு செந்தில எழுப்புறாங்க. அப்போ செந்தில் எழவே மாட்டேன்றாங்க. அங்கே தான் எனக்கு நிம்மதி இல்லைன்னு இங்கே வந்தால் அங்கேயும் நீ எதுக்கு என்னை இவ்வளோ சீக்கிரம் எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமைக்கலாமண்ணா மட்டும் சமைக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வாங்க, மாவு, பால் பாக்கெட்டு, காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ ஏன் போய் விட்டு வாங்கிட்டு வா மீனா, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்காமல் மீனா பாட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேலைக்கு ரெடி ஆகி போகிறாங்க. அப்போ தான் எழுந்திருக்கிறாங்களே செந்தில். அப்போ காஃபி கேட்குறாங்க. காஃபி கேட்டதுமே எங்கே இருக்குது காஃபி, பாலே வாங்கிட்டு வரலன்னு சொல்கிறாங்க. ஏன் மீனா போய் வாங்கிட்டு வரக்கூடாதா, இங்கே தானே இருக்குது கடை கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக எல்லாத்தையும் நானே அந்த வேலையை பார்க்கணுமா, நீங்கள் இப்படி தனியாக வரணும்னு ஆசைப்பட்டா போதுமா, நான் பார்க்கணுமா, நீங்களும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அது வந்துட்டு போயிட்டு கோமதி வீட்டுக்கு வராங்க. அங்கே போயிட்டு தான் டிஃபனே சாப்பிட்றாங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, என்னடி மீனா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்க, அங்கே நீ சமைக்கலையா, என் பையன் என்ன சாப்பாடு சாப்பிட்டான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருக்கு சமைச்சு வச்சுட்டு வந்தியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் வந்தாத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிடி அப்போ லஞ்சு சமைச்சியா இல்லையா, நான் பேக் பண்ணி கொடுக்குறேன், நீயும் செந்திலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது பாண்டியன் சொல்கிறாங்க, எதுக்காக அவனுக்கெல்லாம் கோட்ரஸ்க்கு போடணும்னு சொல்லிட்டு போனான் இல்லை, அவனுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மீனா நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு நீ 3 வேலையும் சமைச்சு போடு, இன்னும் வேணும்னா கூட அவள் வேலை செய்கிற இடத்துக்கே சாப்பாடெல்லாம் போட்டு கொடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அவனுக்கெல்லாம் சாப்பாடு கட்டி கொடுக்குறாத, அந்த வேலையை மட்டும் வச்சுக்காத, போகிறேன்னு போனான்ல அவனே சாப்பிட்டுக்கிட்டோம் சமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அரசி கேட்குறாங்க, என்ன அண்ணி உண்மையாலே நீங்கள் சமைச்சு வச்சுட்டு தான் வந்தீங்களா அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எங்கே சமைச்சேன், நான் தான் சமைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் அம்மா கிட்ட சமைச்சேன்னு சொன்னீங்க, அப்போ என் அண்ணன் பட்டினியாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ நீ தான் வச்சுக்கணும் உன் அண்ணனை, அவங்களுக்கு என்ன சாப்பிட தெரியாதா, குழந்தையா, கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ராஜு கேட்குறாங்க, என்னக்கா ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து கோமதி பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க, எங்கே பழனி சாப்பிட்டு போனானா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கேயே சாப்பிட்டு கடைக்கு போயிருப்பானா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏண்டி அங்கே சாப்பிட்டான், கோவம் அவனுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பேசின பேச்சுக்கு அவன் கோவப்பட்டாலும் தப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க, அவன் மேலே எதுக்கு திருட்டு பள்ளியை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லடி கணக்கு கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கணக்கு கம்மியாக வந்தால் அவன் தான் எடுத்தான்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் பொண்டாட்டி முன்னாடியே சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும், அவன் கோச்சிக்கிட்டா கூட தப்பில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. சரி இதுக்கு மேலே பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் பேசுகிறதும் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்து பேசுகிறேன்னு வேறு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போன இடத்துல அங்கே டெலிவரி கொடுக்குற வேலை நிறையா இருக்குது. அதை சரவணனை ஒருத்தனாக பார்க்கறதுனால அப்போது பழனியை பார்க்க சொல்கிறாங்க. அப்போது பழனி சொல்கிறாங்க, நானும் வரேன் மாப்பிள்ள, நீ 5 டெலிவரி பாரு, நான் 5 டெலிவரி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் அங்கேருந்து ஒரு வேலை வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி சரவணன் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் போயிட்டா இவங்க பேக்கெட்டில் தான் போகும், கல்லால் இருக்கிற பணத்தை ஃபுல்லாக இவங்க பேக்கெட்டுக்குள்ளே தான் போகும், அதனால நம்ம தனியாக விட்டுட்டு போக வேண்டாம், மாமாவை இங்கேயே விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு சரவணன் நினச்சிட்டு இருக்காங்க. பழனிக்கிட்ட அதை சொல்கிறாங்க, மாமா நீங்கள் இங்கே இருங்க மாமா, நானே இந்த டெலிவரி எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தானே சரவணன் பழனி விட்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மயிலோட அப்பா சொல்கிறாங்க, ஏமா மாப்பிள்ளைக்கு நம்மளை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு நம்பிக்கை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க ரொம்ப கோவப்பட்டு பாண்டியன் வர்ற டைமில் பழனி அங்கே இருக்கிறதுனால கோவப்படுறாங்க. பாண்டியன், என்னடா டெலிவரிக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தனே பார்ப்பான்னா, வெயில் படாமலே கடைக்குள்ளேயே இருந்துடலான்னு பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாங்க. அதுக்கடுத்து பழனியும் சரி வர வழி இல்லாமல் போயிட்டு டெலிவரி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.